இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா இந்த பக்கம்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஈஸ்வரி, ஏன் உன் புத்தி இப்படி வேலை செய்யுது? நான் என்ன பண்ணேன்? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. நீ பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உனக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? மாப்பிள்ளைக்கு ரேவதிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கத்தானே நீ லாயரை பார்த்துட்டு வர? ஆமா, லாயரை பார்த்துட்டு தான் வரேன். அதுக்கு என்ன? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற? நான் யார கேட்கணும்? அவ ஏன் பொண்ணு. அவளை நான் ஒரு தப்பானவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப அதை சரி பண்ணணும்னு பாக்குறேன். அதனாலதான் அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம பொண்ணுக்கு இப்ப அமைஞ்சிருக்கிறது நல்ல வாழ்க்கை. அதை கெடுத்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்ற? இப்படி அந்யோன்யமா இருக்கிற புருஷ பொண்டாட்டி பிரிச்சு வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியே, இது நியாயமா? நீ என்ன சாதிக்க போற அதால? எந்த ஒரு தாயும் தான் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு தான் நினைப்பாங்க. நீதான் வித்தியாசமான தாயாச்சே, அதனாலதான் நல்லபடியா அமைஞ்ச வாழ்க்கையை கூட கெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க செஞ்ச தப்ப மறைக்க என்னென்னமோ சொல்லி நியாயப்படுத்த பாக்குறீங்களா? அவன் பொய்ய சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நீங்களே நினைச்சு பாருங்க, அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த கிழவியும் நம்ம வீட்டு பக்கம் வரல, நம்ம ஊர் பக்கம் எட்டி கூட பார்க்கவே இல்ல. அவன் ஒண்ணு சேர்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டான். என் பொண்ணு வாழ்க்கையில இனிமே அவனுக்கு இடம் இல்ல. அவனை தூக்கி எறியணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு கண்டிப்பா நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் நினைச்சது நடக்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. வாடி போலாம். என்ன மாமா, எதுனா பிரச்சனையா? சாமுண்டீஸ்வர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்ன பண்ணாங்க மாமா? உங்களையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. இது ஏன்னு நான் தட்டி கேட்டா, என் பொண்ணு ஒரு தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன்னு ரொம்ப தெனாவட்டா பேசலாம் மாப்ள. பஞ்சாயத்துல எங்களை பிரிச்சு விட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்ப கோர்ட் மூலமா எங்களை பிரிக்க பாக்குறாங்க. ஆமா மாப்ள, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த சந்திராதான். இப்பெல்லாம் ரேவதிக்கு சந்திராவை பிடிக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டமாவே பேசுறதுனால அவ ரொம்ப எரிச்சலாரா. சந்திராவை எதிர்த்து பேசுறா. அது அவளுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அதனால அவ வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் புரியாம ஈஸ்வரி சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றா. நானும் ஆமா, இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்ல வேண்டாம். அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரா. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஆமா மாப்ள, ரேவதி ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கா. பஞ்சாயத்துல ஈஸ்வரி பண்ண கிறுக்குத்தனத்தால அவ விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டா. இப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தெரிஞ்சா அவ என்ன விபரீதமான முடிவு எடுப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா, எப்போ அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்களோ இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. அவங்க நிறைய விஷயத்துல தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் உண்மையை மறைச்ச தப்புக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தேன்னா நான் ரேவதி இழக்க வேண்டி வரும். அவ நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்க இருக்கா. அவளுக்காக நான் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். முடியாது மாப்ள, வரும்போது ரொம்ப மனசு சஞ்சலமா தான் வந்த. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் வரேன் மாப்ள. வாங்க மாமா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? சார் போஸ்ட். மாப்ள, அத்த அத போய் வாங்கிட்டு வாங்க. என்ன மாப்ள இது? ஏதோ வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்கு மாமா. இருங்க என்னன்னு பிரிச்சு பார்க்கறேன். மாமா, சகலதான் டிவோர்ஸ் நோட்டீஸை லாயர் மூலியமா அனுப்பியிருக்காரு. மாப்ள, அந்த நோட்டீஸ கொடுங்க.
ஏய், நீ என் புருஷன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவல்ல? அந்த புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். சரி, அவர் அனுப்புனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அவன் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். பதிலுக்கு நாமளும் அவனுக்கு அனுப்ப வேண்டாம்? அப்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியே தீரணும்னு சொல்றீங்களா? ஆமா. லாயர் சார், மேடம். அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுங்க. இந்தாங்க மேடம். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. ரேவதி உன்னதான் சைன் பண்ண. பென்னு கொடுங்க. இந்தாங்க மேடம். இந்த அம்மா உன் கூட எப்பவுமே உறுதியா இருப்பேன். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. எங்க சைன் பண்ணணும்? இன்டு மார்க் பண்ணிருக்கல, அங்கெல்லாம் சைன் பண்ணு. ரேவதி சைன் பண்ணாத ரேவதி, சொன்னா கேளு. வேண்டாப்பா, சொன்னா கேளு. வேணா ரேவதி, சொன்னா கேள் ரேவதி. இந்தா, இதுலயும் சைன் பண்ணு. இது போதுமா? இன்னும் வேற எதுலயாவது சைன் பண்ணணுமா? இருந்தா சொல்லுங்க, சைன் பண்றேன். இந்தாங்க. லாயர் சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு கோர்ட்ல வந்து ஆஜராகணும்? ஒரு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தா போதும் மேடம். ம். நீங்க மார்க் பண்ண இடத்துல எல்லாம் சைன் இருக்கான்னு பாருங்க. கொடுங்க மேடம். இருக்கு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போவே போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு கோர்ட்டில் ஆஜராகிற மாதிரி இருக்கு மேடம். உங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துருங்க. ம், அப்போ நான் வரேன் மேடம். இந்தாங்க. அக்கா, ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நாம ரேவதி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குற நேரத்துல தான் அவனும் டிவோர்ஸ் பேப்பரை எதுக்கு அனுப்பணும்? கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ உதைக்குதுக்கா. நாம அதையும் யோசிக்கணும்ல. அதை பாத்துக்கலாண்டி. ரேவதி சைன் போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். அதை நினைச்சு சந்தோஷப்படு.